வணக்கம் மக்களே, புளிச்ச உப்புமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஆடுங்க. 7 ஆடு வந்து வெறும் 11,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அவன் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் தான். பார்த்தவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பையன், பெயிண்டிங் வேலை தான் பார்க்காங்க. அவனுக்கு என்னால் முடிஞ்சது நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம புளிச்ச உப்புமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தாங்க. அந்த தாத்தா வந்து ஆடு வளர்க்கன்னா அவருக்கு உயிர். ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆடு வளர்த்து விற்று அவங்க பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ நல்லா ராஜா மாதிரி வாழ்கிறாருங்க. அவர் வந்து என்கிட்ட வந்து இடையில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னை பார்த்தாரு. தம்பி, இதே மாதிரி ஆடு கிடக்கு தம்பி, நம்மக்கிட்ட ஒரு 7 ஆடு கிடக்கு தம்பி, அது யாராவது ஒரு நல்ல பையன் நல்லபடியாக வளர்க்குற மாதிரி இருக்கிறவங்ககிட்ட சொல்லு தம்பி, கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, எதுக்காட்டி தாத்தா நீங்கள் கொடுக்கீங்க, நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே, எப்படி தாத்தா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், தம்பி எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு ஆடு வளர்க்கணுன்னு ரொம்ப எனக்கு ஆசை தான். ஆனால் என்ன வயசாயிருச்சு தம்பி, என்ன பண்ண முடியும் தம்பி. ஆனால் என்னென்னா என்னோடய பசங்க எல்லாருமே பாம்பேயில் இருக்காங்க. அவங்க வந்து இதேமாதிரி கூப்பிடுதாங்க, கடைசி காலத்தில் வந்து எங்கள் கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுதாங்க. ஆனால் எனக்கு வந்து அங்கே போக மனசே இல்லை. எனக்கு சொந்த ஊர் சொந்த வீடை விட்டுட்டு போக மனசே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, பேரம்பேத்திகள்லாம் இருக்காங்களே, கடைசி காலத்தில் வந்து அவங்க கூடயாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் தம்பி. அதனால தான் சரி, வேறு வழியே இல்லை, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். சரி தாத்தா, நீங்கள் ரேட்டு என்னன்னு சொல்லுங்கள் தாத்தா, நான் பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்னேன். உடனே என் தாத்தா ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, தம்பி எனக்கு வந்து காசு முக்கியமே கிடையாது தம்பி, உனக்கு தெரியும் தாத்தாவை பற்றி, ஒரு நல்ல பையன் நல்லா வளர்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா சொல்லு தம்பி, பார்த்து முன்ன பின்னாலும் பார்த்து பேசி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ நான் யோசித்தேன், யார்கிட்ட கொடுக்கலாம், யார்கிட்டையாவது கொடுக்கலாமே, யார் நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையங்க, அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு அக்கா, அந்த அக்காவுக்கு வந்து அந்த பையன் வந்து பெயிண்டிங் வேலை பார்க்காம பார்த்துக்கோங்க. அவனோட அக்காவுக்கு வந்து இந்த பையன் வந்து 3 லட்ச ரூபா கடன் வாங்கி நகை பண்ணி போட்டு நல்லபடியாக ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனால் அந்த பையனுக்கு வந்து வயசு ஒரு 31 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அந்த பையனுக்கு வந்து 3 லட்ச ரூபா கடன் இருக்குது. அவன் டெய்லி கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிடுதான். அப்பா கிடையாது அந்த பையனுக்கு, அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிடுதான். அந்த கடனுக்கும் வட்டி கொடுத்துட்ருக்கான். அப்போது அந்த பையன் வந்து அந்த பையன்கிட்ட கேட்ட, தம்பி இதுமாரி ஆடு வளர்க்கணுமா தம்பி, ஆடு கிடக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். ஏன்னா நல்லா இருப்பீங்கண்ணே, தம்பிக்கு முடிச்சிட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி தம்பி, ஓகே தம்பி, அண்ணன் வந்து பேசுதேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தாட்ட சொன்னேன். தாத்தா, அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பையன், நல்ல பையன், அவன் பாட்டுக்கு ஆடு வளர்ப்பான் தாத்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா தாத்தா அப்படின்னு சொன்னேன். சரி ரைட்டு, ஓகே தம்பி, அவ்வளோ கஷ்டப்பட்ட பையன், அவனே இருந்து நல்லபடியாக வந்து அவங்க அக்காவை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கான், எனக்கு தெரியும் அந்த பையனை, கொடுத்துடலாம் தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொல்லியிருந்தேன். சரி ரைட்டு, ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை கூப்பிட்டு போய் தாத்தாட்ட போய் பேச விட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிற்கி பாருங்கள், ஒன்று கீழே படுத்து கிடக்கும் ஒரு செவலை, அது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த 2 கருப்பு ஒரு புள்ளி ஒன்று படுத்து கிடக்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல திங்கிற குட்டி, சரியா, அது கிடா குட்டி தான் 4மே. அது போக 3 வந்து சின்ன குட்டி, பால்குடி மரவா குட்டி. அந்த பையன்கிட்ட கேட்ட, தம்பி நீ வளர்த்துருவியாடா அப்படின்னு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் வளர்த்துருவேனே, என் வீட்டில் ஒரு செம்பரி குட்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஒரே ஒரு செம்பரி குட்டி அதில் கிடக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். உடனே சரி தம்பி அப்படின்னா அந்த தாத்தாட்ட வந்து பேச விட்டேன். அந்த தாத்தா, தம்பி உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடு தம்பி அப்படின்னாரு. ஏன்னா அந்த பையனை பற்றி தெரியும், அவன் கஷ்டப்பட்ட பையன், கஷ்டத்தோட சூழ்நிலையை வாழலாம், அந்த பையன் நல்லா வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த தாத்தா எவ்வளோ கொடுங்க அப்படின்னோடனே என்கிட்ட கேட்டான். இப்போ உங்கள் விருப்பம் நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னோடனே கடைசியாக அந்த தாத்தா வந்து, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 11,000 ரூபா கொடுப்பா, போதும் பண்ணி நல்லா இருப்பான். தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு. போதும், அந்த பையன் நல்லா இருக்கட்டும், அவன் வாழ்க்கையில் என்ன வச்சு அவன் நல்லபடியாக வரட்டும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொன்னார். எனக்கு அந்த தாத்தா பார்க்க உடனே கை கொடுத்த தாத்தா, சூப்பர் தாத்தா. அதனால் அந்த பையன்கிட்ட சொன்னேன், ஒரு நாள் மட்டும் பொறுங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனைண்ணே, எனக்கு இப்போதைக்கு நான் எங்கெங்கன்னு பெரட்டி தந்துருந்தேன் அப்படின்னா. ஒன்றும் பிரச்சனை தம்பி, ஒரு வாரம் நீ டைம் எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரி ரைட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அடுத்த நாளே 11,000 ரூபா ரெடி பண்ணி கொடுத்துட்டான். கொடுத்து அதை வாங்கி கொடுத்துருக்கு. அவங்க வீட்டில் தான் போட்டு இந்த அடைச்சி போட்டிருக்கு, நீங்கள் பார்த்தா தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த வருஷத்தில் எப்படியும் ஒரு 10 பேரையாவது நான் தொழிலதிபர் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இன்றைக்கி அந்த பையனுக்கு வந்து ஆண்டவன் பேர் சொல்லி நான் நல்லபடியாக வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து கேட்டானே, உங்களுக்கு கமிஷன் எவ்வளோண்ணே அப்படின்னா. தம்பி
என்கிட்ட வந்து இது கேட்கலாமாடா, எனக்கு கமிஷன் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்டா அப்படின்னே. வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 என் கையில் கொடுத்தான். சந்தோஷம். தம்பி வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இல்லைண்ணே வச்சுக்கோங்கண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, இந்த ரேட்டுக்கு யாருமே வாங்கி கொடுக்க மாட்டாங்கண்ணே, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 500 கொடுத்தா. வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பின்னே. இல்லைண்ணே வச்சுக்கோங்கண்ணே, தம்பிக்காண்டி வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா. சரி ரைட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு 500 எனக்கு கொடுத்தான். சந்தோஷமாக நானும் வாங்கிக்கிட்டேன். அந்த பையனும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுமாதிரி வேறு ஏதாவது ரேட்டு கம்மியாக ஆடு இருந்தால் தாங்கினே, நான் என் வாழ்க்கையில் எப்படியாவது ஆட்டை வளர்த்து நல்லபடியாக எனக்கு இந்த ஆட்டை வச்சு நான், ஏன்னா டெய்லி எனக்கு வர்ற காசு வந்து எனக்கு வட்டிக்கும் சம்பளத்துக்கும் போயிருதுனே. ஆனால் அந்த ஆடுகிடு வளர்த்தனே எப்படி எனக்கு ஓரளவுக்கு என்னத்தையாவது நான் கொஞ்சம் கடன் அடைப்பனே. அதனால் தம்பி கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. சரி தம்பி, இனிமேல் எந்த ஆடு வந்தாலும் அண்ணன் எப்படியா உனக்கு பார்த்து தரேன் அப்படின்னு சொன்னேன். என் வாழ்க்கையில் அந்த தம்பிக்கு நான் வந்து நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப திருப்தி. அதுவும் இல்லாமல் அந்த தம்பிக்கு ரொம்ப திருப்தி. இதே மாதிரி நிறைய ஆடுகள் நிறைய இடத்துல இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நிறைய வீடியோஸ் போடுறேன். நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பான முறையில் நம்ம புளிச்ச உப்புமா சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி ஆடுகள் வேணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பரு டீட்டெயிலு எல்லாமே கண்டிப்பான முறையில் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் ஒரு நபரை வந்து என்னால் முடிஞ்சது நல்லபடியாக தொழிலதிபரை ஆக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுவும் வருஷம் ஆரம்பித்த கொஞ்சம் நல்ல சரியா. கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்சு 10 பேர் நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை வந்து நல்லபடியாக பண்ணணும், நல்லபடியாக பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படிங்கிற வந்து எனக்கு தம்பிக்கு வந்து ஒரு ரொம்ப ஆசை. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.